சேலத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்தில் பாமகவின் அடையாளத்தையும் கொடியையும் பயன்படுத்த அனுமதி அளிக்கக்கூடாது என அன்புமணி தரப்பினர் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மனு அளித்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் கௌதமி. சேலம் மாநகரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் பொதுக்குழு நடத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பாக அன்புமணி தரப்பு பாமகவினர் சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளனர். குறிப்பாக சேலம் மாநகரில் ராமதாஸ் தரப்பில் நடத்தப்படும் பொதுக்குழு பாமகவின் பொதுக்குழு அல்ல. எனவே பாமகவின் அடையாளத்தையும் கொடியும் பயன்படுத்த அனுமதி அளிக்கக்கூடாது என சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாமகவின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்தி மற்றும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் இன்று சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்துள்ளனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் வருகிற 29ஆம் தேதி சேலம் மாநகரில் நடைபெறும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் அறிவிக்கப்பட்டு தற்போது அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதிகளின்படி பொதுக்குழு உள்ளிட்ட எந்த விதி கூட்டத்தையும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் தலைவர் தலைமையில் தான் நடத்தப்பட வேண்டும். அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவில்லை. கட்சியின் சார்பாக அனுமதியும் பாதுகாப்பும் கோரவில்லை. எனவே இந்த கட்சியின் பெயரை தவறாக பயன்படுத்தி வேறு யாரேனும் அனுமதி கேட்டால் அனுமதி வழங்கக்கூடாது எனவும், அதே போன்று இந்த கட்சியின் கொடியையும் அடையாளத்தையும் பயன்படுத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாமகவின் ஒருங்கிணைப்பாளர் கார்த்தி மற்றும் சேலம் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.